வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது டெராடன் ப்ரோ வீடர். அதை பற்றின ரிவ்யூ மட்டும்தான். ரிவ்யூ அப்படின்னா எங்கே மிஷினுக்கானு கேட்குறீங்களா? ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வீடியோவில் எடுத்தாச்சுங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு 4 நாட்களுக்கு வந்து வீடர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படி செயல்முறையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்துட்டு டெமோவுக்கு வந்து மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வர வழியில் நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மெஷின் கொடுங்க, அதாவது வீடர் கொடுங்க, நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டிருந்தேன். நிறைய பேர் நீங்களும் கேட்டிருந்தீங்க, சில கம்பெனி பேரெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்மளுக்கு யாராவது மிஷின் கொடுத்தா தாங்க ரிவ்யூ பண்ண முடியும், வெறுவாயில் வந்து எப்படி நம்ம பேச முடியும்? அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து மிஷின் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 நாட்களுக்கு வந்து நம்ம வச்சு நம்ம தோட்டத்திலேயே ஓட்டி பார்த்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த அன்றைக்கி அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து நீங்களே வந்து கொடுத்துருங்க, அதை நான் சொல்கிறதோட கம்பெனி ஸ்டாஃபே வந்து அவர் கொடுத்துட்டாரு. இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த வீடர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னோட பார்வையில் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு சைனீஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து வாயில் நுறையாத பேரெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி அவங்கவுங்க பேரை போட்டு வித்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 5 HP நீங்கள் வந்துட்டு ஒரு வீடர் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி அளவில் சென்டர் ரோட்டரி உள்ள வீடர் வாங்கணும் அப்படின்னா 55,000 - 60,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது. சரிங்களா? இதே வந்து நம்ம டெராடன் ப்ரோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹோண்டா GX 200 இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜின் மட்டுமே இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது வேண்டாம், 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா வரைக்கும் அந்த இன்ஜின் காஸ்ட் மட்டும் வருதுங்க. அது போக அந்த கீர் பாக்ஸு அதோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீடித்த தரம், உயர்ந்த தரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டிசைன் பண்ணுறது, இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எல்லாமே நம்ம கோயம்புத்தூரில் தான். ஆட்டோ ஃபார்ம் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல்லேயே ஏகப்பட்ட வீடியோ பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து அந்த கம்பெனி பற்றி நம்ம பார்த்துட்டோம், அந்த மிஷினை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இது எப்படி செயல்முறை விளக்கமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. நான் வந்து அவங்க கொண்டு வந்த அன்றைக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீடர் வாங்குகிறோம் அப்படின்னா அது வீடர் வந்து எல்லாமே வந்து வாங்கணுன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம அதுக்குள்ளேயே இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி நிறையா நம்ம பேச முடியும். அந்த விதத்தில் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம காடு தாங்க. ஆல்ரெடி நான் வந்து உழவு ஓட்டிட்டேன். உங்களுக்கே ஏற்கனவே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ரொட்டாவேட்டர் ஓட்டி போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தது. ஒரு குறைவான ஒரு மழை பெஞ்சு ஓரளவுக்கு ஈரப்பதத்தோடு இருந்தது. அந்த அன்றைக்கி அவங்க கொண்டு வந்து டெலிவரி பண்ணாங்க. பண்ணிவிட்டு அவங்களே வந்து டெமோ கொடுத்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவங்க ஓட்டின இடம். அதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே வந்து குப்பைமேனி, 2வது ஊமத்தை தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது மறுபடியும் நான் வந்து ரொட்டாவேட்டர் தான் போக போகிறேன். சரிங்களா? சரிங்க. இந்த டெராடன் ப்ரோ எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெராடன் ப்ரோ அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சென்டர் ரோட்டரியில் 5 HP மிஷின் வாங்கினா எல்லாமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ இதோட நீடித்து உழைப்பு, 2வது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு மதிப்பான மிஷினா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க. சரிங்களா? நீங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டு அதர் பிராண்ட் நீங்கள் சைனீஸ் இம்போர்ட்டட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 55,000 - 60,000 ரூபா வரும். சரிங்களா? இதே வந்து நம்ம டெராடன் ப்ரோ வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 90,000 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். இது ப்ரைஸ் என்ன, இதோட அட்டாச்மெண்ட் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னை வந்து கேட்காதீங்க. 2வது வந்து கமெண்ட்லேயே கேட்காதீங்க. டைட்டில்லையே அவங்களோட மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ அவங்கள டைரெக்டாக ஒரு ஃபோன் அடித்து கேளுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணால் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் இல்லை. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி கேட்குறீங்க, தாராளமாக ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ப்ரைஸும் அதே மாதிரி தான். அட்டாச்மெண்ட்டோட வந்து என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அட்டாச்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிஜர் கொடுக்குறாங்க. 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வீல், அதாவது டயர் வீல் கொடுக்குறாங்க. அது போக கொத்துக்கலப்பை கொடுக்குறாங்க. அது போக ட்ராலி தனியாக வருது. ஸோ அட்டாச்மெண்ட் எல்லாம் வந்து நிறையா இருக்குதுங்க. இவங்க மட்டும் கொடுக்குறது இல்லைங்க, இந்த கேட்டகரியில் இருக்கிற அனைத்து கம்பெனிக்காரங்களும் அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட தேவை எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாழைக்காட்டில் ஓட்டலாங்க, கத்திரிக்காட்டில் ஓட்டலாம். அதாவது 2 அடி கேப் இருக்கிற பார் ஓட்டி நீங்கள் பயிர் நடவு செய்கிற அனைத்து காடுகளிலுமே நீங்கள் தாராளமாக இந்த டெராடன் ப்ரோ வந்துட்டு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு சின்ன மாடலும் ஒன்று வச்சுருக்காங்க, ரோட்டோ எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 HP இன்ஜின் உபயோகப்படுத்தின ஒரு மிஷின் தான், அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த 2 மிஷின் வந்து தாராளமாக உபயோகப்படுத்தலாம். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாத்த விட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்குண்டான தரம் இது இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து யார் வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த ஷோல்டர் பெயின், 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் பெயின் எல்லாம் இருக்குது அப்படின்னா, நான் இந்த சென்டர் ரோட்டரி இந்த மிஷின் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மிஷின் வாங்கினாலும் சரி, நான் பொதுப்படியாகவே சொல்லிடுறேன், அந்த மாதிரி நெக் பெயின், ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்களாம் கொஞ்சோண்டு நீங்கள் வந்து யாராவது வாங்கி இங்கே தோட்டத்தை பக்கத்தில் வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறது நல்லது. அது ஒன்றுங்க. இந்த சென்டர் ரோட்டரி மிஷின் எல்லாமே வந்து வைப்ரேஷன் வராது அப்படின்னு யார் சொன்னாலும் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதை வந்து நம்ம சொல்ல முடியுங்க. கண்ணில் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் அது வைப்ரேஷன் வருதா இல்லையான்னு. அது நான் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மிஷின் ஓட்டணும்னா கிட்டத்தட்ட ஒரு 30 - 40% வந்து
மண்ணில் ஈரப்பதம் இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் வரக்காடாக இருந்தது, நீங்கள் வந்து ஒரு உழவே ஓட்டல, ஒரு டிராக்டர் வச்சு உழவே செய்யலை, அதில் கொண்டு போய் ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக குதிச்சுட்டு தான் போக போகுது. சரிங்களா? ஏன்னா அந்த காடு ஓரளவுக்கு மிருதுத்தன்மை இருந்ததுன்னா மட்டும்தான் இது உள்ளே போகும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ரொட்டாவேட்டர் கொத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து இப்படித்தான் சுழலுது அப்படின்னா மிருதுவாக ஓரளவுக்கு இருக்கணும், அப்போ தான் வந்து பென்ட்ரேஷனே உள்ளே போகும். இல்லை அப்படின்னா குதிச்சு தான் ஓடும். அது இந்த மிஷின் இல்லை, நீங்கள் எந்த மிஷின் வாங்கினாலும் அது அப்படி தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு அடுத்தது பேக் ரோட்டரி மாடல் நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். ஸோ பேக் ரோட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ப்ரொப்பல் பண்ணுறது 2 டயர் வீல் போட்டு அது ப்ரொப்பல் பண்ணிட்டு போகும். பின்னாடி வந்து இந்த ரொட்டாவேட்டராக இருக்கட்டும், கொத்துக்கலப்பையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் செகண்டரியாக பின்னாடி வரதுனால வைப்ரேஷன் இந்த அளவுக்கு இருக்காதுங்க. வைப்ரேஷன் சொல்ல போனோம்னா இதில் வைப்ரேஷன் வராதா, அப்புறம் நிறைய பேர் வாங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் ஓட்டிகிட்டே இருக்கணும். சரியான வேகத்துக்கு சரியான கீரை போட்டு சரியான ஈரப்பதத்தில் நீங்கள் போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு வேகமாகவும் இந்த மிஷின் இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோலேயே வந்து நான் பேச பின்னாடியே எல்லாம் வரும் பாருங்கள். அவர் எந்த அளவுக்கு வந்து வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு, மண்ணை எப்படி செதறடிச்சிட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்ததாக இந்த டெராட்டன் ப்ரோ இந்த மாதிரி சென்டர் ரோட்டரி உள்ள மிஷின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து வட்டப்பாத்தி போடலாமா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. அதையும் இந்த வீடியோவில் நான் வந்து செஞ்சு காமிக்க சொல்லி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். இதில் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜர்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ரிஜர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணை 2ஆக பொழந்துட்டு போகுது. சரிங்களா? அது மட்டும் தான் நடக்குது. வட்டப்பாத்தி போட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும். அது வந்து ஆல்ரெடி வந்து வட்டப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த ரொட்டாவேட்டரை வச்சு 2 உழவு ஓட்டிடணும். மண் மிருதுவாயிடும். அதுக்கப்புறம் ரிஜரை போட்டு 2வது சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மண்ணை வந்து வாய்க்கால் மாதிரி கவாத்து எடுத்து போட்டு போயிடும். நீங்கள் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற மண்ணை தூக்கி இந்த பக்கம் போட்டு ஏரிக்கு மேலே இந்த பக்கம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாத்தி ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செய்வீங்க, உங்களுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தாராளமாக நீங்கள் வந்து இதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, நீ இறுதியாக என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சென்டர் ரோட்டர் மிஷின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே யாராவது வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரம் ஓட்டி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அது ஒன்று. 2வது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா டெமோவெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்ககிட்டயும் நேரடியாக இந்த டைட்டிலில் இருக்கிற கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இஎம்ஐலையும் வந்து கொடுக்குறாங்க. பேங்க் லோனில் வந்து இந்த மிஷின் பண்ணி கொடுக்குறாங்க. அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அவங்ககிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டுக்குங்க. 2வதாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேறு மிஷின் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மிஷின் எடுத்துக்கிட்டு இந்த மிஷின் வந்து மாற்றி கொடுக்குறதாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பழைய மிஷின் வேறு பிராண்டில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எடுத்துகிட்டு எக்ஸ்சேஞ்ச் மேலே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்ககிட்டயே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சரிங்க நண்பர்களே, அடுத்ததாக இந்த மிஷினை பற்றி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது கம்பெனி ஸ்டாஃப் வந்து விளக்கம் கொடுப்பாரு. அதை முழுவதும் பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்க. இப்போ நம்மளது பார்த்திங்கன்னா இது இட்டாலி கொலாபரேஷனுங்க. கியர் பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா கியர் ஆயில் தனியாங்க. கியர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லிட்டர் வருங்க. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆயில் லெவல் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாங்க. ஆயில் எப்பவுமே நீங்கள் ஓட்டுறீங்கன்னா செக் பண்ணிவிட்டு டாப் பண்ணிக்கலாங்க குறையுது அப்படின்னா. இதுவே இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா இன்ஜின் 5 HP 200 cc இது ஆயில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்குங்க. ஆயில் ஃபில் பண்ணுறது இங்கே இருக்குங்க. நீங்கள் இதில் ஆயில் வந்து இந்த அளவுக்கு ஆயில் வச்சுட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 650 ml ஆயில் பிடிக்குங்க. ட்ரைன் பண்ணுறது இங்கே இருக்குங்க. எவ்ரி 50 hours வந்து ஆயில் மாற்றுங்க. ஆயில் எப்பவுமே சேஞ்ச் பண்ணிடுங்க. இது பெட்ரோல் டேங்க், பியூர் பெட்ரோலுங்க. இது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி வந்து 3 லிட்டருங்க. 3 லிட்டர் ஊற்றினா 1 hour per hour 1 லிட்டருங்க. இப்போ நீங்கள் 3 hour 1 ஏக்கருக்கு ஓட்டிங்கன்னா 3 ஹவருக்கு நீங்கள் ஓட்டிக்கலாங்க 1 ஏக்கருக்கு. இது வந்து ஏர் ஃபில்ட்ருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆயில் நீங்கள் கண்டிப்பாக ஆயில் வச்சுருக்கணுங்க. நீங்கள் இந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து இதில் தான் செக்ரிகேட் ஆகுங்க. இதில் ஆயில் எப்பவுமே இருக்கணுங்க. இதுதான் ஆயில் லெவலுங்க. இதில் அங்கே வந்து ஸ்பாஞ்ச் இருக்குது. இந்த ஸ்பாஞ்ச் மூலமாக உங்களுக்கு எல்லா இதுவுமே இங்கே செக்ரிகேட் ஆகிருங்க. இது அப்புறம் வந்து நீங்கள் பிளேடு பார்த்திங்கன்னா ரோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 feet 3 feet போட்டுக்கலாங்க. இப்போ வந்து 2 feet இருக்குங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு பிளேடு, இந்த பக்கம் ஒரு பிளேடு வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் வந்து உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஏற்றி இறக்கலாங்க. உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, இந்த லிவர் கண்ட்ரோலில் கொஞ்சம் சொல்லிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிளச்சுங்க. உங்களுக்கு இந்த கிளச்சு நீங்கள் வந்து ஒட்டி ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மிஷின் மூவ் ஆகுங்க. கிளச்சை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினாலும் மிஷின் அந்த இடத்துல நின்றுங்க. அது நீங்கள் லாக் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இப்படி லாக் பண்ணிங்கன்னா அது வரத்து போகிறீங்க அப்படின்னா அப்படியே இதில் ஃபஸ்ட்டு அப்படியே போயிடலாங்க. விட்டிங்கன்னா இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சுங்க. இது உங்களுக்கு இதை வந்து எப்பவுமே ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் விட்டிங்கன்னா நீங்கள் ஓட்டவில் கஷ்டமாக இருக்குது, திடீர்னு கை வெளியே போகுது அப்படின்னா விட்டிங்கன்னா அந்த இடத்துல ஆஃப் ஆகிற வண்டி நின்றுங்க. சேஃப்டிக்காண்டி கொடுத்துருக்கோங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸுங்க. நீங்கள் கிளச்சை ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் கியர் மாற்றிட்டு இந்த ரிவர்ஸ் கிளச்சை பிடிச்சி கிளச்சை விட்டிங்கன்னா ரிவர்ஸ் வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டர். நீங்கள் தேவையான ஸ்பீடு உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம் ஸ்பீடு தேவையில்லை, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தேவையான ஸ்பீடு வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாங்க. சரிங்க. அப்படியே இந்த கியரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த இந்தியாவிலே நம்ம மட்டும் தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு கியருக்கு இடையில வந்து நியூட்ரல் இருக்குங்க. நம்ம இந்தியாவில் நம்மளது மட்டும் தாங்க 3 ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் இருக்குங்க. வேறு எந்த மிஷின்லையுமே கிடையாது. 2 ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் தாங்க இருக்கும். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3rd கியரில் இருக்குங்க. நியூட்ரல், செகண்டு, நியூட்ரல் ஃபஸ்ட்டு, ரிவர்ஸுங்க. நம்ம அடுத்த ஒவ்வொரு கியருக்கு இடையில நியூட்ரல் இருக்குங்க. ஒவ்வொரு கியருக்கு இடையில நியூட்ரல் இருக்குது. பைக் மாதிரி ஒரே இடத்துல நியூட்ரல். அப்படி இல்லை. ஓகே. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிளச்சை ஹோல்ட் பண்ணிட்டா நீங்கள் கியர் மாற்றணுங்க. சரி. பைக் மாதிரியே தாங்க. ரைட். இப்போ அப்படியே ஒரு ட்ரையல் போயிடலாங்களா? போயிடலாம். ரைட், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து நீங்கள் கிளச்சை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கியரில் இருந்தாலும் வண்டி மூவ் ஆகும். இல்லை இப்போ ரீகாயில் யூனிட் முன்னாடி இருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக இப்படி கிளச்சு ரிலீஸாக இருக்கும் போது நீங்கள் வந்து ரோப்பு இழுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து மிஷின் மூவ் ஆகுங்க. முன்னாடி டக்குனு மூவ் ஆகிரும். அதனால் நீங்கள் கிளச்சை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கியரில் இருந்தாலும் மிஷின் மூவ் ஆகாது. முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கிளச்சை வந்து ஹோல்ட் பண்ணி லாக் இருக்குங்க. இங்கே ஒரு லாக் இருக்குங்க. நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டுருங்க. நீங்கள் கியரில் இருந்தாலும் மிஷின் ஸ்டார்ட் ஆகி மட்டும் தான் நிற்கும். சரிங்க. அடுத்து ரீகால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுங்க. இங்கே சுவிட்சிங் அங்கேயே லாக் போட்டாலும் ஓகே. ஊரில் இங்கே கனெக்ஷன் மாற்றினா இங்கே மாற்றிக்கலாங்க. அங்கே உங்களால் வேண்டாம் அப்படின்னா இங்கே ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பெட்ரோலுங்க. இது வந்து பெட்ரோல் ஆஃப், இது பெட்ரோல் ஆன். இது வந்து சோக்கு ஆன், இது ஆஃபுங்க. ரெண்டுமே ஓடும்போது ரெண்டுமே உள் பக்கம் தான் இருக்கணுங்க. ஓகே. இது ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆன உடனே உள் பக்கத்தில் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கியருங்க. ஃபஸ்ட்டு கியர் மூவ்மெண்ட்டு மட்டும் தான் ஃபஸ்ட்டு கியருங்க. ஃபஸ்ட்டு கியர் இருந்தால் இந்த ட்ரிப்ஸ் மேலே நீங்கள் ஏறி போய்க்கலாங்க. நீங்கள் தூக்கி வைக்கணும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு கியர் தான் ட்ரிப்ஸ் மேலே ஏறி போய்க்கலாம். இப்போ செகண்ட் கியருங்க. இப்போ 3rd கியர் வந்து ரொம்ப ஸ்பீடாக கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்களுக்கு செகண்ட் கியர் போட்டு ஓட்டிட்டு அதுக்கு ஒரு பழகிட்டு 3rd கியர். அடுத்து 3rd கியருங்க. 3rd கியர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துங்க. ஸ்பீடு கொடுத்து எவ்வளோ ஸ்பீடாக போய்ட்டு தான் கிளச்சை அந்த ஃபர்ஸ்ட்டில் ஹோல்ட் பண்ணி அந்த இடத்துல வண்டி அப்படியே நின்றோம். ஆக்சிலேட்டர் இது பார்த்தீங்கன்னா இப்போ 6 இன்ச்சஸ் வரையும் இறங்கியிருக்குங்க. இது ஒவ்வொரு மண்ணை பொறுத்து 6 to 8 இன்ச்சஸ் இறங்குங்க.